அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உணர்வு தளம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனித வாழ்வுக்கு உணர்வு தளம்தான் ரொம்ப அவசியமானது. இந்த உணர்வு தளத்தில் இருந்து நம்மளை பழக்கிக்கிறணும். அப்போ தான் நாளைக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால் உணர முடியும். அப்போ அந்த உணர்வு தளம் இல்லைன்னா நம்ம பெரிய இன்னல்களையெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். அப்போ அந்த உணர்வு தளம் எப்படி, அந்த உணர்வு தளத்தில் நம்ம இருக்கிறது, அப்படியே அதிலேயே இருந்து பழகும்போது தான் நம்ம தாதுக்கள் உணர்வு பெறும்னு சொல்கிறாங்க. இப்போ தாதுக்கள் உணர்வு பெறுவதற்கு நம்ம உணர்வு தளத்தில் இருந்து பயணித்து பழகி வரணும். அறிவுத்தளம்ன்றது ரொம்ப ஆபத்தானது. மேலை நாடுகளெல்லாம் மேக்சிமம் அறிவுத்தளத்தை நம்பி தான் பயணிக்கிறாங்க. அதனால தான் அவங்களால நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. அது எதுக்கு உதவும் அப்படின்னா, மேக்சிமம் உயிர்களை கொல்றதுக்கு தான் அது பயன்படுது. இந்த உணர்வு தளம்ன்றது நம்ம உயிர்களை காப்பாற்றுறதுக்கு பயன்படுது. இப்போ உணவில் எடுத்துக்கிங்களே, சோளக்கஞ்சி ஒருத்தருக்கு சேராது, கேப்பக்குழு ஒருத்தருக்கு சேராது, மட்டை அரிசி ஒருத்தருக்கு சேராது. அப்போ எது சேரும் எது சேராது அப்படின்றத நம்ம உள்ளே போட்டு அனுபவித்து அதனுடைய ரிசல்ட்டை எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இது மாதிரி தான் இந்த உணர்வு தளத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிட்டா அதில் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவை நம்மளால் கண்டறிய முடியும். அதே மாதிரி நீங்கள் ஆலயங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வம் உங்களுக்கு செட் ஆகாது, உகந்த தெய்வமாக இருக்காது. நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கி வர்றீங்களோ அந்த தெய்வத்தினுடைய ஜீன், அது எப்படி சொல்கிறோன்னா, அந்த மூதாதையரனுடைய ஜீனில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அதுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு தெய்வத்தினுடைய எஃபெக்ட் உங்களுக்கு சேராது. அது அலக்களிக்கிற வேலையை, ரெண்டும் மோதுகிற வேலையை ஆரம்பிச்சிடும். அப்படி வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் உண்டாயிரும். ஒரு சில கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கும். அதுக்கு காரணம் இது தான். அப்போ உங்கள் உணர்வு தளத்தை நீங்கள் தூண்டி விட்டு உணர்வு தளத்தில் இருந்து உங்களை நீங்கள் உணர்வாளர்களாக உங்கள் தாதுக்களை உணர்வு பட வச்சால் மட்டும்தான் இதில் வெல்ல முடியும்.